நீங்கள் எல்லாம் உங்களோட எம்பிஆர் ரிப்போர்ட்டு என்னென்ன கொடுக்குறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வரும். அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து சிபிஇ இதெல்லாம் கொடுப்பீங்க. வெரிஃபை ஆதாரில் வெரிஃபை பண்ணுவீங்க. அதே மாதிரி பெனிஃபிஷரி ரெட்ரஸல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் டிஹெச்ஆர் நீங்கள் யாருக்காவது கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஸோ அவங்க அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆப்ஷன் அதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதில் அவங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் இதை வந்து கம்ப்ளைண்ட்டை ரிசால்வ் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கஸ் ரிசால்வ் இருக்குது, அதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்துட்டிங்கன்னா ரெக்கார்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ரிசால்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க நேம் இருக்கும் பாருங்கள். சரிங்களா? ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு பொசிஷன் ட்ராக்கர் மூலமாக நீங்கள் அந்த என்ட்ரி போடுவீங்களா 25 நாள் கொடுத்தேன்னு. ஸோ கொடுக்கலன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இதில் தான் வரும். ஸோ அதை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி சர்வே இருக்குது பாருங்கள், அதை கண்டிப்பாக இனிமேல் என்ட்ரி போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா மதர் அலைவா டெட்டான்னு கேட்குது. அலைவ்னு கொடுத்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஆட் ப்ரொஃபைல் யூஸிங் பிடின்னு இருக்குது, அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஒவ்வொரு பெனிஃபிஷரியும் வருவாங்க. ஸோ அந்த அனிஷா குமார்னு இருக்குது, அதை கொடுத்து நம்ம ப்ரொசீட் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ஆல்ரெடி என்ட்ரு பண்ணிட்டோம், அதெல்லாம் ஃபுல்லுமே வந்துடும். ஸோ அதிலே வந்து கீழே கேட்டகரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், எஸ்சி எஸ்டின்னு. ஸோ இல்லைன்னா அதர்ஸ் கொடுத்துருங்க. அதேமாதிரி ரிலீஜியன் வந்து அவங்க எந்த ரிலீஜியன்றதை கொடுத்து மைனாரிட்டி கிறிஸ்டின் முஸ்லீம் மைனாரிட்டி வருவாங்க, அதை கொடுத்துருங்க. ரெசிடென்ட் ஆஃப் திஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அப்புறம் கரண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அவங்க மேரிட்னா மேரிடு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டா லாக்டேட்டிங் மதரா இல்லைன்னா ரெண்டுமே இல்லைன்னா அதர்ஸில் வரும். சரிங்களா? ஸோ அதை கொடுத்துட்டு சம வெதர் அவைலிங் ஐசிடிஎஸ் சர்வீசஸ் அப்படின்னா அந்த அங்கன்வாடியிலேருந்து மாவு முட்டைலாம் வாங்குகிறாங்களா, எஸ் கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் ப்ரொசீட்னு வரும். ஸோ அதே மாதிரி சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் பாருங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்காக கொடுத்துட்டு நம்ம டன் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அது மாதிரி அதுக்கப்புறம் அது உங்களோட குழந்தையே அதில் இருக்குன்னா ஆட் யூஸிங் இதுன்றதை கொடுத்துட்டு குழந்தைங்க லிஸ்ட்டு வரும். ஸோ அதில் இதுதான் அவங்க குழந்தையான்னு கேட்கும். ஸோ அப்போ அந்த குழந்தைய கொடுத்து நம்ம ப்ரொசீட் கொடுத்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அந்த குழந்தைக்கு இது டீட்டெயில்ஸும் வந்துடும். ரிலேஷன் வித் ஹெட் ஆஃப் ஃபேமிலி. ஸோ அந்த குழந்தையோட டாட்டர்னா டாட்டர். சரிங்களா? அது ஆண் குழந்தைன்னா சன் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து மேரிட்டல் வெதர் வில்லிங் டு அவைல் ஐசிடிஎஸ் சர்வீசஸ் அப்படின்னா டிஹெச்ஆர் இந்த மாவெல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க வாங்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அடுத்தது சப்மிட் அண்ட் ப்ரொசீட் கொடுத்திங்கன்னா அது மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலி டீட்டெயிலு இது மாதிரி என்ட்ரு பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இருக்கிற ஃபேமிலிஸை பெனிஃபிஷரிஸோட ஃபேமிலிஸை ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ பண்ணி முடிச்சுட்டு அம்மா அதை முடிச்சிருங்க. இப்போ சப்மிட் அண்ட் ப்ரொசீட்னு கொடுத்தோன்னா அந்த ஃபேமிலியோட இது முடிச்சிடும். அடுத்து புதுசாக இன்னொரு ஏஎன்சி ஒரு பிஎன்சியோட டீட்டெயிலை போய் ஒரு ஃபேமிலி டீட்டெயில்ஸாக என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறத ஆட் பண்ணி முடிச்சிருங்க. எதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. ஸோ இதே தப்புன்னா நான் இந்த டெலிட் ஆப்ஷனும் இருக்குது பாருங்கள், அதுலேயே ஒரு டஸ்ட்பின் மாதிரி இருக்குது, அதை நம்ம டெலிட்னும் கொடுத்துடலாம். சரிங்களா? தப்புன்னா டெலிட்டும் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்து மைக்ரேட் அவுட் ப்ரொஃபைல்ஸ்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் தெரியாமல் மைக்ரேட் அவுட் வெளியேறுன்னு கொடுத்துருப்பீங்க ஏதாவது பெனிஃபிஷரிஸை. இதில் யாராவது நீங்கள் அப்படி மைக்ரேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அவங்கள என்ன பண்ணலான்னா நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஆதிரன் இருக்குது பார்த்திங்களா, அந்த அம்மா பேர் விஜய் என்ன இருக்குது. ஸோ இது மாதிரி எந்த டேட்டில் நீங்கள் மைக்ரேட் பண்ணிங்கன்றதும் வருது. ஸோ இதை மைக்ரேட் இன்னும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இன்கேஸ் அவங்களுக்கு வேணும்னா மைக்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம டேஷ்போர்டில் போய் நம்ம என்ட்ரிலாம் போட்டிருக்குமா, டெய்லி அட்டண்டன்ஸ்லாம் போடுறீங்களான்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபை ஆதார் ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு பெனிஃபிஷரியும் என்ட்ரு பண்ணும்போது அவங்களோட ஆதாரை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி என்ட்ரு போடுங்க. சரிங்களா? அதே மாதிரி அவங்க மொபைல் நம்பரையும் ஒரேடியாக வெரிஃபை பண்ணி முடிச்சிருங்க. அந்த ஓடிபியும் வாங்கி உங்கள் மொபைலில் ஒரு மெசேஜ் வரும்னு சொல்லி ஸோ அதை வாங்கி அதை ஒரேடியாக நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இதுக்காக தனியாக போகாதீங்க. தனியாக திருப்பி நீங்கள் அந்த மொபைல் நம்பரு ஆதார் நம்பர்னும் போது அவங்க இனி என்னென்ன ப்ராசஸ்ன்ற மாதிரி கேட்பாங்க. அதனால் ஒரேடியாக நீங்கள் அதை என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா
உங்களுக்கு அந்த ஒரு வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால் கரெக்டாக என்ட்ரி போட்டுருங்க. அப்புறமா கரெக்டாக நமக்கு வர வாரத்துலேருந்து நீங்கள் கரெக்டாக அந்த லாகின் பண்ணிடணுங்க 23ஆந்தேதியிலேருந்து. ஸோ கரெக்டாக அந்த வியூ கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன்னு கொடுத்து என்ட்ரி